நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம NS400 பைக் பற்றி தான் லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த வண்டி வாங்கி ஒரு 18,500 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறேன். 4 டைம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். 4மே வந்து பஜாஜோட சர்வீஸ் தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கேவலமாக தான் சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து திருப்தியே இல்லை. வண்டி திருப்தி இல்லாமல் எதுக்குடா அந்த வண்டி எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டாமினார் 400 அதனோட சேம் இன்ஜினை வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 19 கிலோ வெயிட் கம்மி. ஸோ நம்ம இது வண்டி தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் கம்மி ஆயிடுச்சு, பவர் அதே தான், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போகும், மைலேஜும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. நிறைய பேர் அதுதான் சொன்னாங்க. அதனால தான் இந்த வண்டி எடுத்தேன். லோக்கல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 கிலோமீட்ரு. இப்போ நாம் கொஞ்சம் அந்த நார்த் ஈஸ்ட்டு கொஞ்சம் நேபாள் இந்த ரைடெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு 8,000 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கிறேன். இதில் வந்து முன்னாடி அந்த ஷோரூம் சர்வீஸில் எப்படி இருந்தது, இப்போது நான் ப்ரைவேட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிறேன், அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து வண்டியை ஓட்டி சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நம்ம வீடியோக்கள் என்ன இருக்கும், ராவாக தானே இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ரா வீடியோ தான். இந்த டைமில் நான் வண்டி ஓட்டுறப்ப என் மனசில் என்னென்ன தோணுது, இங்கே இருக்கா, என் மனசில் என்னென்ன தோணுதோ, இங்கே என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முன்ன பின்ன இருக்கலாம், கண்டிப்பாக கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இப்போ நாம் இந்த பைக்கில் வந்து 3 விஷயம் மாற்றிருக்கோம். அந்த 3 விஷயத்தை என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டயர். கம்பெனியோட வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த MRF டயர் தான் வந்தது. அது சுத்தமாக ஆகாதுங்கிறத என்னோடய வீடியோவில் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் மாற்றிருக்கிறது யூரோ கிரிப். அந்த டயரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஜாஜோட கம்பெனி ஆயில் தான் 4 சர்வீஸ் வந்து ஷோரூம் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கும் இப்போ நான் ஊற்றி இருக்கிற மோட்டல் ஆயில் 7100 10W50 அந்த ஆயிலுக்கும் அதனால் வண்டியில் என்ன மாற்றம் வந்திருக்குது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருக்கிறீங்களா, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா இந்த இடத்துல பெயின் வரும் ஓட்டுறப்போ. இப்போ வந்து ஹேண்டில் பார் ரைசர் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு சொன்னது வந்து ஸ்டெபிலிட்டி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து பஜாஜ் NS400 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஓட்டியே நான் சொல்ல போகிறேன். அந்த மோட்டோ விலாக் வியூவில் பார்ப்போம். ஓகே, வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, 3 பார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லி இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயில் பற்றி பேசிடுவோம். உண்மையாலுமே முன்னாடி அவங்க பஜாஜ் ஆயில் ஊற்றிட்டு இருந்ததை விட எனக்கு பர்சனலாக ஒரு 50% வந்து அந்த ஸ்மூத்னஸ்ங்கிறது அதிகம் ஆயிடுச்சு. இது நான் மனப்பிராந்திலேயே விஸ்கிலேயே சொல்லலை, உண்மையாலுமே நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது. 7100 10W50 அந்த ஆயில் தான் ஊற்றிருக்கோம். எனக்கே அதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆயில் ஊற்றுங்க உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும் அப்படின்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் வந்து இல்லை ப்ரோ, நான் இது வரைக்கும் வந்து பஜாஜோட ஆயில் தான் ஊற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது. இடையில ஒரே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மோட்டல் ஆயில் மாற்றினேன், எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னாரு. அவர் எப்பவுமே கரெக்டாக சொல்லுவார். அதனால் நானும் மாற்றாமல் இருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு எண்ணம் வந்தது, அதனால் நான் இதை மாற்றி பார்த்தேன். உண்மையாலுமே இன்ஜின் ஆயில் எது எதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரியா கரன் அதை ஜல்லி வண்டின்னு சொல்லியிருப்பேன் நான் முன்னாடி வீடியோக்குள்ளே. எனக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் லைட்டாக தெரிஞ்சுது. ஆனால் இதில் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இன்ஜின் ஆயில் மாற்றினதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கியர் ஷிஃப்டிங் முன்னாடி கொஞ்சம் பட்டக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஒரு 20% வந்து இம்ப்ரூவ் தெரியுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக விழுகிற மாதிரி. அந்த 2 விஷயம் எனக்கு அந்த இன்ஜின் ஆயிலில் நல்லா தெரியுது. பிக்கப்பும் அப்படி தான் நல்லா இருக்குது. உண்மையாலுமே இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு உண்மையாலுமே நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஷோரூம் சர்வீஸில் ஏர் ஃபில்டர் வந்து மாற்றவே இல்லை. அக்கா இத்து விழுந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அவங்க மாற்றாமல் வச்சுருந்தாங்க ஒன்று. அப்புறம் ஆயில் ஃபில்டர் மாற்றினாங்களா இல்லையான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கிறோம், ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கிறோம். இந்த 2 விஷயங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்குது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா டயர். நம்ம போட்டிருக்க டிவிஎஸ் யூரோ கிரிப் ப்ரோடார்க்கு அந்த டயர் தான் போட்டிருக்கோம். முன்னாடி போட்டிருந்தது அந்த ஸ்டாக்காக வந்த MRF.
அதை வந்து அப்போவே சரியில்லை. நான் அந்த ஹில்ஸ் சைடெல்லாம் போகிறப்ப அப்படியே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் லைட்டாக அந்த கார்னர்லாம் புடுங்குன்னு பிடுங்கிட்டு இருந்தது. அது அப்போவே பயம். பட் அந்த டயரை வச்சு நம்ம ஒரு 165 டச் பண்ணியிருக்கோம். ஆனால் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பண்ணியிருக்கோம். டயர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே அது புலம்பலாக தான் இருந்திருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, சரி காசு கொடுத்து வாங்கினது வந்ததை ஏன் சும்மா தூக்கி போடுவானேன்னு தேய்ச்சுட்டு போடுவோம், மாற்றிக்குவோம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. நம்ம வந்து அந்த ட்ரிப்பில் ஒரு 15,800 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேக் டயர் மாற்றினோம். ஃப்ரண்ட் டயர் மாற்றவே இல்லை. லக்னோவில் பார்த்தீங்கன்னா நான் செரிகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ப்ரோ டயரை மாற்றிடுங்க. அது வந்து 140 செக்ஷனாக இருக்குது, 150 செக்ஷன் அல்ஃபா H1 அதை போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோன்னாரு. ஆனால் அவருக்கு அவன் அந்த டைமில் கிடைக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் டயரு MRFவே மாட்டி விட்டாங்க. சரி இத்தனை விஷயம் மாத்திரம், டயரே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே வந்து மாற்றிட்டோம். ஆல்மோஸ்ட் எனக்கு அது ஒரு 10,000 ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சர்வீஸ் சென்டர்லேயே அவர் சக்கரவர்த்தி சொன்னார், இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டயரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை. நல்ல ஒரு க்ரிப்பு சூப்பராக இருக்குது. நான் இப்போ இந்த வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஓட்டிகிட்டு நான் உங்களுக்கு சொல்ல, ஆல்ரெடி நான் வந்து 100 கிலோமீட்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் ஓட்டிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாலுமே ஒரு நல்ல டயர். பட் லைஃப் எவ்வளோ வரும்னுலாம் எனக்கு தெரியாது. இப்போ ஓட்டுறதுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இந்த டயர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேக் டயர் மட்டுமே 7,400 ரூபாய் என்னமோ அமேசானில் காட்டிகிட்டு இருந்தது. இப்போது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அது டயர் நல்லாவே விலை குறைஞ்சிருச்சு. 7,400 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து ஒரு 5.6ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நல்லாவே வந்து ரேட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் மாற்றுறதுனா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் போட்டிங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2,000 ரூபாய் அதிகம், இப்போ ஒரு 2,000 ரூபாய் கம்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார். உண்மையை சொல்லணும்னா முன்னாடி டயர் இப்படி இருந்தது உள்ள. இப்போ 1.5 இன்ச்சு ஏற்றிருக்காங்க இல்லையா, 1.5 இன்ச்சு கீழே வந்து நம்ம பெண்ட் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல் பாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கையில் தான் விழுகும். இப்போ இந்த இடத்துல இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்த ஓரளவுக்கு. ரொம்பவுமே R15 மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவேஸ் ஓப்பன் ரோட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நம்ம பாட்டுக்கு அப்படியே உடம்பு இப்படி வளைச்சிக்கலாம் நெளிச்சிக்கலாம் போயிட்டே இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ஜாஸ்தி பெயின் வராது. லைட்டாக இருக்கும், பட் அவ்வளோ ஜாஸ்தியாக வராது. ஆனால் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி, இப்போ நான் அந்த காத்மாண்டுலேருந்து செரி கூப்பிட்றதுக்கு திபெத் பார்டர் போனோம் பார்த்தீங்களா, ரொம்ப மோசம். அந்த ரோடே ரொம்ப உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷனில் இருந்ததுக்குதுன்னு. அதுலாம் பார்த்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பாயிட்டேன். ஏன்னா ஃபுல் பாரம் வந்து நம்ம கையில் தான் விழுகும். அப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு சுத்தமாக வண்டி வச்சிருக்கிற ஐடியாவே இல்லை. இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். சரி வந்து எதுக்கோ வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி தான் போனேன். அப்படி போயிட்டு வந்து பார்த்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்குது வண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இன்ஜின் வந்து அப்போ அவ்வளோதான் இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப கை வலிக்குது ப்ரோ, ரொம்ப இது ஓட்டினோம்னா ஆஃப் ரோடு மாதிரிலாம் ஓட்டினா ரொம்ப பெயின் ஆகுது. அப்படிங்கிறப்ப தான் அவர் சொன்னார், ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஹேண்டில் பார் ரைசர் மாதிரி ஒன்று போடுங்க சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அந்த இடத்துல எனக்கு அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையல. அது மைண்ட்லேயே இருந்தது. அதனால் இப்போ வந்து அதை ரெடி பண்ணி நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா வேறு லெவலுங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. சில மைனஸ் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ பெருசாக நம்பிக்கை வரல. பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் நல்லா ஓட்டுவேன், இப்போவும் கை விட்டுட்டு தான் இது பண்ணுறேன். ஆனால் லைட்டாக வந்து லெஃப்ட்டுக்காக வாங்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. பட் சுத்தமாக விட்டுட்டு ஓட்ட முடியலன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே. பாருங்கள் எப்படி வருதுன்னு. போதும், ஒரு சின்ன ஒரு 10% பயம் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஹேண்டில் பார் மாற்றிட்டு நம்ம ஹைவேஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பைபாஸ் ஏறிட்டு சொல்கிறேன். எனக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது பைபாஸ் போகிறதுக்கு. பைபாஸ் வந்துட்டோம் மக்களே. வண்டி வருதா? இப்போ தான் ரோடு போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. 2 விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வண்டி வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் மோட்டல் ஆயில் கண்டிப்பாக மாற்றுங்க. 10W50. ஆனால் ஒரிஜினல் ஆயில் கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமே வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக பையானு தெரில, ஆனால் நிறையா இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட் காப்பி பண்ணுவானுங்க, இதில் பண்ணாமல் இருப்பானுங்களா? ஸோ நீங்கள் வந்து மோட்டல் ஆயில் நம்பிக்கையான ஒரு இடத்துல இருக்குதுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆனால் இன்ஜின் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆயில் மாற்றிட்டீங்கன்னா தொடர்ந்து அதே ஆயிலை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆயில் வந்து
மாற்றிட்டு இருக்காதீங்க. அது வந்து சரியில்லை, இன்ஜினோட லைஃப் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சில வீடியோக்களில் பார்த்தேன். ஸோ நான் வந்து இந்த மோட்டர் ஆயில் தான் நான் மறுபடியும் ஊற்ற போகிறேன். எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்னும் ஒன்று, எம்ஆர்எஃப் டயர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கழட்டி ஏதாவது ஒரு விலைக்கோட விற்றுருங்க. விற்றுட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நீங்கள் பாதுகாப்பாக ஓரளவு கிரிப்பாக ஓட்டணும். ஓட்டுறதுல வந்து வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டயரு, இப்போ யூரோ கிரிப் இந்த டயரை போட்டாலும் சரி, யூரோ கிரிப்பில் இது ப்ரோடார்க்கு, இந்த டயரை போட்டாலும் சரி, இல்லை அல்ஃபா H1 அதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குது அதை போட்டுங்க. எனக்கு எம்ஆர்எஃப்ல அந்த டயர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து 140 செக்ஷன் தான், இது 150 செக்ஷன். ஓகேவா? எங்களுக்கு வந்து இந்த 2 விஷயத்தை மாற்றினாவே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஹேண்டில் பார் ரைசர் வந்து உங்களோட அது வந்து சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் இது வந்து எனக்கு செட் ஆகலை. எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத விட பென்ஸ் கார் வச்சுட்டான். நான் பாருங்க கூட பேசிட்டு இந்த டயர் கோடு இல்லாதனால நான் இப்படி வந்துட்டு கேறுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீர்த்திவாசன் இந்த வண்டியை ஓட்டி பார்த்தா அப்படி, அப்பவும் சொன்ன அப்படி கை பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு. அது போக அந்த தயா ஓட்டின அப்படி கை தானே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொன்ன அப்படி. அந்த பிரச்சனைக்காகத்தான் நான் வந்து ஹேண்டில் பார் ரைசர் போட்டேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஆனால் கிராஸ் விண்டு ரொம்ப அடிக்கிறதுனால நான் பாருங்கள் 101 தான் போயிட்டுருக்குறேன், அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்குது. நான் நேற்றுக்கு வந்து திருப்பூர் போனேன். திருப்பூர்லேயே ஓட்டினப்போ டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூந்து போகிறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் எதுவுமே எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. முன்னாடி இருந்த அந்த ஹேண்டில் பார் செட்டப்போட இது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. பயம் இல்லாமல் ஓட்டுறேன். பென்ஸ் என்னை அப்போ போட்டு பயமுறுத்தினான். இப்போ நான் அவனை முந்திட்டேன் பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் அந்த ட்ரிப்பு முடிஞ்சிட்டு வர்றப்போ வந்த ஒரே மனநிலையில் வந்ததுன்னா வந்ததையும் வண்டியை கொடுத்துடணும். என்ன ஆனாலும் சரி, வேறு வண்டி எடுத்துக்கணும். இதை வச்சு என்னால் இனி ஓட்ட முடியாது அப்படிங்கிறத என்னோட ஒரு குறிக்கோளாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து வண்டி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் நிறையா வண்டிகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா RDX 300 வந்தது. அதுக்கப்புறம் நிறைய வண்டிகள் பார்த்தேன். சரி, காசு போனாலும் பரவாயில்ல, திருப்தியாக ஒரு வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்கு தான் வருது. அட்வென்ச்சர் பைக் கண்டிப்பாக நான் எடுப்பேன். இப்போ இந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து ஒரு 50% குறைஞ்சிருச்சு. வண்டியை இப்போ மாற்றணுமா, எதுக்காக பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ணணும், இதுவே கொஞ்சம் ஓகேவே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போக முடியும்னு என்னால் செக் பண்ண முடியும். ஆனால் விண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. இது வந்து அவ்வளோ சேஃப்டியா பார்த்தீங்களா? இப்போ இவனை விடக்கூடாது, கடுப்பு ஏற்றுறாங்க மயிலாட். அடைச்சு சும்மா ஒரு த்ரில்லு தான், வேற என்ன. நான் நேற்றுக்கு போனப்போ ஒரு 130 போகிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக அலைஞ்சுது. டயர் புது டயர் தான், பட் இந்த ஹேண்டில் பார்னால அப்படி ஒரு பிரச்சனையும் என்னமோன்னு நான் நினச்சேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்ட்டு தான் வந்தேன். ஆனால் வந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னி போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்படி திருப்புறமில்ல. அப்போ சின்ன ஒரு ஏதோ ஒரு லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி, ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக இந்த ஹேண்டில் பார் மாற்றினதுனால இந்த ஒயருக்கு இது ஏதாச்சும் டைட் ஆகிடுச்சா என்னென்னு தெரில. என்ன வேகம் வரைக்கும் இது ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம லாரி நண்பர்கள் பின்னி போகிறாங்க. ஸோ அதை பண்ண முடியாது, சேஃப்டி கிடையாது. ரெண்டு விஷயம், அந்த டிராஃபிக் ஒன்று இருக்குது, ரெண்டாவது கிராஸ் விண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நவம்பர் மாதத்தில் எப்படி இருக்கா? ஆனால் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்காம விட்ட எப்படி? இல்லை, ரோடு கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ ஓப்பன் ரோடு வேணும்னா இந்த ஏரியாவிலேயே கிடையாது. அண்ணாச்சி போங்கண்ணாச்சி, போங்கண்ணே. இப்போ இந்த திருப்புறப்ப எனக்கு லைட்டாக வித்தியாசம் தெரிஞ்சது. ஏதோ ஒரு பக்கம் என்னமோ ஆகுது, லைட்டாக.
மட்டும் போட்டிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட் போடல. போச்சு. வேணாம், ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகலை, எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. அப்போ நான் நேற்றுக்கு டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த இடம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓவர் கிராஸ் விண்டில் எனக்கு அந்த கொஞ்சம் அலையிற மாதிரி இருந்தது. நான் அதுலேயே பயந்துட்டேன். ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணதில் தான் அந்த மாதிரி வருது என்னமோன்னு நினச்சேன். அது விஷயம் கிடையாது. நான் ஒர்க் ஷாப்பில் இருந்தப்போ ஒரு பையன் கேட்டாப்படி, அண்ணா நீங்கள் NS 400 வச்சுருக்கீங்க, எவ்வளோ டாப் ஸ்பீடு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாப்படி. தம்பி நான் இதில் என்னப்பா ஒரு 165 போயிருக்கிறேன் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க, NS 200 வச்சுருக்கேன், நானே அதில் 140 145 பக்கமாக போயிருக்கிறேன், நீங்கள் என்ன 165 தான் போயிருக்கிறேன்னு சொல்கிறீங்கண்ணா. நான் என்னடா பண்ணட்டும், போகிறது தான் நான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு வண்டி அது எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அது மட்டும்தான் விஷயம். நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்குதா அடிக்கிறதுக்கு. ஓப்பன் ரோடாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பீடு செக் பண்ண முடியும். ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேங்கிறத. ஓகே, நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் ஓரமாக நம்ம போயிட்டு இருந்ததில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது ப்ரோ, அது செமையாக இருந்தது அப்படின்னாங்க. இப்போ இது வேறு பாதை, இது இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாதையில் தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நானே இந்த பாதைக்கு இப்போ தான் புதுசு. சரி, இந்த மாதிரி மண் ரோடுகளில் எப்படி இருக்குதுன்னு அதையும் செக் பண்ணி கடைசியாக சொல்லிக்குவோம் அப்படின்ட்டு. ஓகே தான். எல்லாம் ஃபேமிலியோடு என்னமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா, செமையாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டைம் என்னாச்சு, மணி 12 ஆகி போச்சா. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வீடியோ எண்ட் பண்ண வந்திருக்கிறோம். அப்படியே, ஆனால் இது பழைய வீடியோவில் பார்த்த அந்த ரோடு கிடையாது, இது வேறு ஒரு ரோடு. இங்கே கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தான் இருக்கும். சுற்றியும் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வயல்வெளி, அட்டகாசமாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லாமே போயிட்டு வந்தாச்சு. நான் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரோடு எதுவுமே கிடைக்கல. ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கிடச்சிது. அப்போ நான் வீடியோ எடுக்கிறத விட அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 160 வரைக்கும் போனேன், எந்த பிரச்சனையுமே வரல எனக்கு. ஸோ நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்கிறீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக டயர் MRF போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு ஓகேன்னா ஓகே. மற்றபடி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லை, நீங்கள் மாட்டியிருக்கிற பேசிக்கான ஒரு டயர்லேருந்து நான் சொல்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு 400cc பவர்ஃபுல்லான ஒரு வண்டி அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக டயருக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுறது தப்பே இல்லை. நானே யோசிச்சுட்டு இருந்தேன், அது எதுக்கடா அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். உண்மை அதுவல்ல, ஒரு 3000 ஒரு 4000 அதிகமாகலாம். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு சேஃப்டியோட அந்த க்ரிப் சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக உங்கள் வண்டியில் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது இன்ஜின் ஆயில் எனக்கு தெரிஞ்சு கம்பெனி ஆயில், எனக்கு தெரில அது ஆயில்னால பிரச்சனையா என்னென்னு தெரில, இல்லை கம்பெனி சர்வீஸ் பிரச்சனையா அப்படிங்கிறது தெரில. எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இந்த ஏர் ஃபில்ட்ரும் இன்ஜின் ஆயிலும் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 50% இம்ப்ரூவ் ஆகிடுது. நான் இந்த வண்டியே ஆகாது வித்துறணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள், இப்போ என்னோடய முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் நான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பைக் எடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு வண்டி எடுக்கணுன்னாவே ஒரு வெறுப்பாக இருந்த இது போய் இப்போ கொஞ்சம் எனக்கு இந்த விஷயங்கள் நான் மாற்றினதில் எனக்கு ஓகே, எடுக்கலாம், வண்டி ஓட்டலாம், ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ஷோரூமில் நாம் வாங்கி கொடுக்குற ஆயிலை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆயில் வாங்கி கூட கொடுத்துடலாம். ஆனால் அது ஒரிஜினல் ஆயிலான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டூப்ளிகேட் வந்துடுது. இந்த சேட்டானுக்குலாம் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட ஒரிஜினல் கிடைக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. சில பேர் கொடுக்கலாம், நிறைய பேர் அதை மாற்றி கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ண சொல்லுங்கள், மாற்ற சொல்லுங்கள். ஏன்னா அது என் வண்டியில் அதை பண்ணாமட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் அவர் ஃப்ரெண்ட்லியாக பேசி அதை சொன்னதுனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா நார்மலாக அப்படியே நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்க வேண்டியது. அப்போ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வேறு ஏதாவது அப்படியே இந்த மாதிரி தான் சின்னதாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃப்ரீ. இன்னும் ஒரு வாரம் ஒர்க் இருக்குது.
மற்றபடி நான் ஒரு 6 மாதம் வந்து என்னோடய பிஸ்னஸ்லேருந்து நான் பிரேக் எடுத்திருக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து நான் அந்த ஒரு பெரிய ட்ரிப் போனேன் இல்லையா, அதுதான் ஒரு காரணம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவ்வளோ நாளாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிரேக்கு எனக்கு தேவைப்பட்டது. அதனால் முழுசாக டெய்லி வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரணும், கண்டென்ட் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் போடலாம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். ஓகேங்களா? இந்த அழகான இடத்துலேருந்து உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். செமையாக இருக்குங்கடா.